ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நிஃப்டி 25,300 கால் ஆப்ஷன் வந்து பை பண்ண போகிறோம். அப்சைட் மூவ் தான் இருக்குது. நிஃப்டி 25,300 கால் ஆப்ஷன் என்ன ப்ரைஸில் இருக்குது? 158 இருக்குது. ஓகே, 160க்கு மேலே பை, 160க்கு மேலே போச்சுன்னா பை. ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னாக்க ஓகே பை ஆயிடுச்சு, டிகர் ஆயிடுச்சு. ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னாக்க 151, 170 நம்மளோட டார்கெட்டு. 170 இல்லை 172 ஃபஸ்ட்டு டார்கெட்டு. ஓகே, 151 ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கோம். ஓகே, 170 நம்மளோட டார்கெட்டு. 170 எக்ஸீட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 பாயிண்ட்டு கண்டிப்பாக 2 பாயிண்ட் அடிக்கும். ஒரு ஸ்பைக்கு 72 வரை கண்டிப்பாக அடிக்கும். 72 அடிக்கும். 70 எக்ஸிட் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு ஸ்பைக்கு ஒரே தூக்கப்புறம் ஒரே கேண்டீனில் ப்ராஃபிட் புக் பண்ணுறவங்க ஓகே, கொஞ்சம் வெயிட்டிங். அப்படி 172 அடிப்பான். 172 அடிப்பான். நமக்கு 170 நமக்கு எக்ஸிட் ஆகிக்கலாம். 10 பாயிண்ட் ஸ்கேல்பிங், 5 to 10 பாயிண்ட்டு. 5 பாயிண்ட்டுக்கு மேலே போகிறவங்க, குவான்டிட்டி அதிகமாக இருக்கிறவங்க எக்ஸிட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி வந்து ப்ரீமியமில் தான் வந்து ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்குது. நமக்கு மீண்டும் டிஸ்கவுண்ட் ப்ரைஸ்க்கு வரும்போது அப்போ பை பண்ணிக்கலாம். தற்போதைக்கு ஆல்ரெடி ப்ரீமியத்தில் தான் இருக்குது. மேலே இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ்லேருந்து நமக்கு திரும்ப மீண்டும் வந்து கரெக்ஷன் வந்துட்டு திரும்ப ஒரு 120 ரேஞ்சுக்கு வந்துட்டு தான் திரும்ப வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தற்போதைக்கு கிடைக்கிற பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் புக் பண்ணிக்கிறது நல்லது. ஒரு 5 பாயிண்ட்ஸுக்கு மேலே புக் பண்ணிக்கிறது நல்லது. வெயிட் பண்ணுறவங்க வெயிட் பண்ணலாம். 70 வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இல்லை 5 பாயிண்ட்டு போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க புக் பண்ணிக்கலாம். அது கண்டிப்பாக ஒரு கரெக்ஷன் போயிட்டு தான் அதுக்கப்புறம் தான் அப்சைட் மூவ் இருக்குது. டைரெக்டாக போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. மார்க்கெட் தொடங்கினவனே கொஞ்சம் மேலேங்களையும் அடிப்பானுங்க. இந்த கேண்டிலுக்கு இன்சைடு தான் வந்து ஓப்பன் ஆகிருக்கான். பெரும்பாலும் இன்சைடு ஓப்பன் பண்ணாக்க ஒரு கேண்டில் கீழே வரும். அதுக்கு மேலே ஓப்பன் பண்ணாக்க கீழே வந்துட்டு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மூமெண்ட் நல்லா இருக்குது.
ஓஐ வந்து நல்லா அப்சைடில் வச்சுருக்காங்க அப்படின்னம்னாக்கா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆல்ரெடி அடுத்து 172 வரைக்கும் இல்லைன்னா 188 வரைக்கும் போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நமக்கு 170 வந்துச்சுனாக்கா நம்ம புக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 188 வரைக்கும் போயிட்டு வருதா இல்லை இதோட திரும்புதா அப்படிங்கிறது தெரியல. 172க்கும் 88க்கும் நமக்கு சிறிய கேப் தான் இருக்குது. அப்படிங்கிறதுனால 188 வரைக்கும் கூட போகலாம். போயிட்டு ரிட்டன் ஆகிட்டு திரும்ப 124 130 ரேஞ்சில் வந்துட்டு அதுக்கப்புறம் மீண்டும் வந்து பை சைடு போகிறதுக்கு தான் இன்றைக்கி மூவிங் அதிகமாக இருக்குது. அது அக்யூரசி உள்ளது பார்த்திங்கன்னா பை சைடு தான், சைடு சைடு இல்லை. அதனால் சேலுக்கு யாரும் ட்ரை பண்ண வேண்டாம். இந்த மாதிரி நேரத்தில் தான் கொஞ்சம் பயம் கொடுக்கும், ஸ்டாப்லாஸ் அடிச்சிருமான்னு. ஆனால் கரெக்ஷன் வருவான். கரெக்ஷன் வருவானாக்கா நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் பக்கத்தில் இருக்குது, அதை டச் பண்ணிட்டு தான் வருவாங்கிறது தான் நம்மளுடைய இது. 66 66 67 67 68 68 69 69 70 டார்கெட் டன்னு எக்ஸ்ட்ரா 71 72 வரைக்கும் கூட போயிட்டு வர மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த 72க்கும் 88க்கும் பார்த்திங்கனாக்க நமக்கு வந்து டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால 88 வரைக்கும் கூட போயிட்டு திரும்ப கரெக்ஷன் வந்துட்டு தான் மேலே போவோம். நேராக அப்படியே போக மாட்டோம். அந்தளவுக்கு மார்க்கெட்டில் ரொம்ப ஒரு நியூஸில் வந்து அதிகமான நியூஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஆமாம், நம்மளுடைய டார்கெட் இன்றைக்கி டன் ஆகிடுச்சு. எதனால் நான் வந்து இதுக்கு முன்னால் ஒரு ஃபஸ்ட்டு வீடியோ போட்டேனாக்க நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட்டு வந்து மேலே போணுச்சுன்னா நம்ம வீடியோ போடுறங்கிற மாதிரி சில பேர் நினைப்பாங்க. அதனால தான் முன்னால் வந்து இன்றைக்கி அப்சைட்டுக்கான மூவி இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து எந்த சைடு போகும் அப்படின்னு சொல்லி நம்ம கணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் பண்ணது. ஆனால் மேக்ஸிமம் இன்றைக்கி அப்சைடு தாங்கிறத நம்ம ஆல்ரெடி மார்க்கெட்டு ஃப்ரீ மார்க்கெட்லேயே நம்ம கணிச்சிட்டோம். ஸோ அப்சைட்னாக்கா உங்களுக்கு உடனே தொடர்ந்து அப்சைடு போகாதில்ல. மார்க்கெட் ஓப்பன் ஆனதே பார்த்திங்கன்னா ப்ரீமியம் இதெல்லாம் ஓப்பன் ஆகிருக்குன்னா அதிகமான வேலைகள் தான் ஓப்பன் ஆகிருக்கு. அப்போது இப்போ மார்க்கெட்டே நமக்கு கணிச்சது மாதிரி ஆல்ரெடி 182 192 வரைக்கும் போயிடுச்சு. இதுக்கு மேலேயும் தொடர்ந்து போகுமான்னு கேட்டாக்கா மார்க்கெட்டில் வந்து ஒரு குட் நியூஸ் இந்த மாதிரி இருந்துச்சுனாக்கா நமக்கு வந்து அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து மாறி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது எங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா அடுத்து 244 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஆனால் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து தொடர்ந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, கரெக்ஷன் வந்துட்டு தான் போகும். ஓகே டன். ஓகே பாய்.